சிவராஜ யோகத்தை பத்தியும் இந்த சூரிய பயிற்சி பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா பொறுமையா என்ன மாதிரி யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறுதி ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி எப்படி மேம் இருக்கு? 5ஆம் பாவத்துல சிவராஜ யோகம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல சிவராஜ யோகம். இந்த ஒரு மாசம் மீனத்துக்கு என்ன நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒண்ணு அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு என்ன சொல்றது பாசிட்டிவான ஒரு பலன் அப்படின்றது கொடுத்துரும். நடக்கும், இவ்வளோ எதிர்பார்க்க கூடாது, இவ்வளவு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கோச்சார கிரகங்கள் சுய ஜாதகத்தை விட்டுடலாம், கோச்சார கிரகங்களோட இம்பாக்ட் அட்லீஸ்ட் 30% ஆகுது, மாற்றுக்கிறது இல்லை. பட் இப்பத்திய காலகட்டம் ஓகே, நம்ம ஃபால்ஸ் அஷூரன்ஸும் கொடுத்துட முடியாது. இனிமேல் பட்டு மீனத்துக்கு உகந்த காலம். மீனம் நீங்க பாத்தீங்கன்னா பல கோடி ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மேடம் என்ன கஷ்டமான சுய ஜாதகத்தை கூட வைங்க. அஷ்டமாதிபனோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபனோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபனோட தசை நடக்குது, ரொம்ப கொடுமையான தசை நடக்குது. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது. கூடிய விரைவிலேயே அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு அற்புதமான பயிற்சி ஜூலை மந்த் நடக்க இருக்கு. அதுதாங்க சூரிய பயிற்சி. சூரிய பகவானோட பயிற்சியை பத்தியும் ஒவ்வொரு ராசிக்குமான பலாபலன்களை பத்தியும் தான் இன்னைக்கு நமக்கு தீபா அருளாளன் மேடம் சொல்ல வந்திருக்காங்க. முழு பதிவையும் பாருங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க மேம், இந்த சூரிய பயிற்சி அப்படின்றது என்ன? சூரிய பயிற்சியால என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மேடம், சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாதம் சஞ்சாரம் பண்ணுவார். மாதம் சூரிய பயிற்சி அப்படின்றது வரும். அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை சூரிய பகவான் கடகத்தில் பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அங்கேயே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆல்ரெடி கடகத்தில் உச்சம் பெற்று குரு இருக்கார் இல்லைங்களா? அப்போ ஜூலை 16 சூரியன் கடக ராசியில் பிரவேசிக்கும் காலம். இது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பீஷியஸான மாதம் அப்படின்றது தெரியும். அம்பிகை அப்படின்னாலே ஆடி தான், முருகன் அப்படின்னாலே ஆடி தான். அந்த மாதிரி எத்தனையோ விசேஷமான பூஜைகளும் விரதங்களும் ஆடி மாதத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உச்சம் பெற்ற குருவோட சூரியன் போய் அமர்றது அப்படின்றது. இந்த வருஷம் அது ஒரு ஸ்பெஷல். சூரியனும் குருவும் இணைவு அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுவாக சிவராஜ யோகத்தினால என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்னா அரசு சார்ந்த யோகங்கள் அப்படின்றது வந்துடும். இப்போ எனக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா, உங்களுக்கு அரசு சார்ந்த யோகங்கள் வருமா? அது சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அரசு சார்ந்த ஒரு யோகங்கள், அனுகூலமான பலன்கள் அப்படின்றதுலாம் வரும் மேடம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட அறிவுத்திறன் அப்படின்றது மேலோங்கும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு ஆதித்ய யோகம் இருக்குது அப்படின்னா கூட அந்த ஜாதகரோட அறிவாற்றல் அப்படின்றது பன்மடங்காக இருக்கும். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சமூகத்தில் அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, மரியாதை, மதிப்பு, கௌரவம் இது எல்லாமே இருக்கும். அப்போ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நாட்டம் அப்படின்றதுக்கும் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு இந்த சிவராஜ யோகம், குரு ஆதித்ய யோகம் கொடுக்க தான் போகுது, மாற்றுக்கருத்தே கிடையாது. அதுக்கும் மேலே பொதுவாக இந்த சிவராஜ யோகம் அப்படின்றது தரம் இருக்கா அப்படின்னா இருக்குதான் மேடம். எப்படி அப்படின்னா பொதுவாக இந்த மறைவு ஸ்தானங்கள்ல 6, 8, 12 இந்த மாதிரி பாவங்களில் குருவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனும் இணைவு அப்படின்றது அந்த யோகத்தினுடைய பலன்களை கம்மியாக கொடுக்கும், குறைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனால் அந்த யோகத்தினுடைய இம்பாக்ட் இருக்கும். அப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த குரு ஆதித்ய யோகம், சிவராஜ யோகம் எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒன்று இவ்வளோண்டு நல்ல பலன், இல்லை இவ்வளோ நல்ல பலன் அப்படின்றது கொடுக்க தான் போகுது.
சூப்பர் மேம். இந்த சூரிய பயிற்சியில ஒரு அற்புதமான யோகம் எல்லா ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்குமா அந்த யோகம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவா இல்ல இவ்வளவு கொடுக்க போகுதா அப்படின்றத பாத்துடலாம். சிவராஜ யோகத்தை பத்தியும் இந்த சூரிய பயிற்சி பத்தியும் ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகா பொறுமையா என்ன மாதிரி யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க மேம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இறுதி ராசி மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி வந்து எப்படி மேம் இருக்கு? கண்டிப்பா மீனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5ல குரு இருக்காரு. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்ற விஷயம் நம்மளே சொல்லியிருக்கோம். இப்ப அந்த குருவோட இணைந்து சூரியனும் அமர்றாரு. 5ஆம் பாவத்துல சிவராஜ யோகம், பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானத்துல சிவராஜ யோகம். இந்த ஒரு மாசம் மீனத்துக்கு என்ன நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒண்ணு இது கிடைச்சிச்சுன்னா ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிடும் அப்படின்ற ஒரு விஷயம். அது வந்து யாருக்கு எது வேணா இருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, எனக்கு ஒரு வெளிநாட்டு டூர் போயிட்டு வர்றது எனக்கு கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் லவ் பண்ணுற பொண்ணு கிடச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். எனக்கு குழந்தை அப்படின்னு ஒன்று கிடச்சா. பொதுவாக மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 5ஆம் பாவத்தில் அப்படின்னு குரு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் 2027 5ஆம் மாதத்துக்குள்ளே குழந்தை இல்லாத தம்பதியினர் பெரும்பாலானவங்களுக்கு குழந்தைன்றது பிறந்துடும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பூர்வீகத்தில் ப்ராப்பர்ட்டி ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கோர்ட்டில் இருக்குது, எனக்கு வந்தால் என் ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பையன் வந்து பார்த்தீங்கன்னா படாத பாடு என்ன படுத்துறான். இப்போ எல்லா பசங்களும் அம்மா அப்பாக்கெல்லாம் படாத பாடு தான் படுத்துதுங்க. அது இவ்வளோண்டா இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதுங்க லெவலுக்கு அதுங்க பெற்றவங்கள வளர்த்து இருக்கதான் செய்யுது. ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் அதுங்க ஏதாவது ஒன்று பண்ணுதுங்க. அப்படி குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய மீனமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் இவங்க ஆசைப்பட்டதும் நடக்கும், அந்த பிரச்சனைகளும் ஓயும் அப்படின்றது உண்மை மேடம். பூர்வீகத்தில் சொத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க, கைக்கு வந்து சேரும். கோர்ட்டில் இருக்குங்க, ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரும். வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேங்க பூர்வீக சொத்தை. பூர்வீக சொத்து எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதை வியாபாரம் பண்ணி, இல்லை ஒரு காணி இருக்குது, ஒரு கழனி இருக்குது, ஒரு காணி நிலம் இருக்குது, இதை வியாபாரம் பண்ணி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். வியாபாரம் பண்ணி குழந்தைங்களுக்கு செலவு பண்ணலாம்னு நினைக்கிறோம். வியாபாரம் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு நினைக்கிறோம். இப்படி ஏதோ ஒன்று, எத்தனையோ காரணங்கள் இருக்குது தானே மேடம் செய்து. அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு என்ன சொல்கிறது பாசிட்டிவான ஒரு பலன் அப்படின்றது கொடுத்துரும். நடக்கும், இவ்வளோ எதிர்பார்க்கக்கூடாது, இவ்வளவு நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கோச்சார கிரகங்கள் சுய ஜாதகத்தை விட்டுடலாம். கோச்சார கிரகங்களுடைய இம்பாக்ட் அட்லீஸ்ட் 30% ஆகுது, மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்கும் மேடம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால மனசு சந்தோஷம் அப்படின்னு அடையக்கூடிய காலம். என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்க குழந்தைங்களால மனசு கஷ்டப்படக்கூடிய காலமும் உண்டு, சந்தோஷம் அடையக்கூடிய காலமும் உண்டு. இந்த காலகட்டம் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டிருந்தேன். இப்போ என் பையன் எப்படியாவது பொறுப்பாக இருப்பானா நான் யோசிச்சிருந்தேன்ப்பா. நான் அவனை சம்பாரிச்சு எனக்கு பட்டுப்படம் வாங்கி கொடுன்னு சொல்ல, ஒட்டியான வாங்கி கொடுன்னு சொல்ல, அப்பா நீ படி, நீ பெரிய ஆள் ஆகும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறேன், நீ படிச்சா மட்டும் போதும். இந்த மைண்ட் செட்ல எத்தனை பேரண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ்க்கு பரவாயில்லப்பா, என் பையன் பொறுப்பாக இருக்கான், என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அது வாழ்க்கையே எனக்கு பின்னாடியும் அது நல்லா வாழுன்ற எண்ணம் எனக்கு வந்துருச்சு, எனக்கு அந்த தைரியம் வந்துருச்சு, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. நான் கும்பிட்ட கடவுள் எந்த கடவுளும் என்னை கைவிடலை அப்படின்ற எண்ணம் ஸ்திரமாக இருக்கும். அதே மாதிரி லார்ட் ஆஃப் 6 சூரியனை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கு சூரியன் நட்பு கிரகம். 6ஆம் பாவத்து அதிபன் 5ஆம் பாவத்தில் வந்து உட்காரும்போது இதெல்லாம் செய்வான். அதுக்கும் மேலே 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் செய்வான். கடன் நிறைய இருக்கு, கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழி பிறக்கும். ப்ராப்பர்ட்டி ஏதாவது பூர்வீகத்தை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வியாபாரம் பண்ணி கடனை அடைக்கிறதுக்கான வழி. அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் நம்ம ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனத்தை செலுத்தும். சரி, நம்மளை சுற்றி இருந்த பிரச்சனைலாம் ஓய்து. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளை பார்க்கறதுக்கான நேரமே இருக்காது. முக்கியமாக பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும்போது கணவர் சார்ந்த பிரச்சனைனா அவரையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை அவரையே ஃபோக்கஸ் பண்ணுவோம், பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போமே தவிர நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஆனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க கவனிக்கிறதுக்கான காலகட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவங்கள சார்ந்த இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் ஓஞ்சிடும் அப்படின்றது அர்த்தம். அதுக்கும் மேலே சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்காரு. ஜென்ம சனியா இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் குருனோட பார்வையினால அவர் அடங்கி இருப்பாரு. ஆனா 2030 வரைக்கும் உனக்கு 7 நாட்டு சனியினோட இம்பாக்ட் இருக்கும். பட் இப்பத்திய காலகட்டம் ஓகே, நம்ம வந்து ஃபால்ஸ் அஷூரன்ஸும் கொடுத்துட முடியாது. இனிமேல் பட்டு மீனத்துக்கு உகந்த காலம். மீனம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் மேடம் என்ன வந்து கஷ்டமான சுய ஜாதகத்தை கூட வைங்க. அஷ்டமாதிபனோட தசை நடக்குது, 12ஆம் பாவத்து அதிபனோட தசை நடக்குது, 6ஆம் பாவத்து அதிபனோட தசை நடக்குது, ரொம்ப கொடுமையான தசை நடக்குது. இருந்தாலும் சின்ன சின்ன புத்தி காலகட்டம் இருக்கும் அவங்கள ரிலீஃப் பண்றதுக்கு அப்படின்னு. ரொம்ப சூப்பரான தசை நடக்குது, சின்ன சின்ன புத்தி காலகட்டம் இருக்கும் அவங்கள சப்ரஸ் பண்றதுக்கு. கடவுளனோட அமைப்பே அப்படிதான். ரொம்ப வலி வருது அப்படின்னா அந்த இடம் மறுத்து போயிடும்.
அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் கடவுள் அப்படி தான் வழிவகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பிளானட்ஸும் அப்படி தான் சில ரிலீஃபையும் சில வந்து ப்ரெஷர்ஸையும் கொடுப்பாங்க. நல்ல தசையிலையும் சரி கெட்ட தசையிலையும் ரிலீஃப் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இந்த காலகட்டம் மீனத்துக்கு ரிலீஃப். சூப்பர் மேம். ரொம்ப அடிமேல் அடி வாங்கிய மீனம் வந்து நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மீனராசி நேயர்கள். நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது கண்டிப்பா இந்த ராசியா இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இந்த பதிவை பார்க்க சொல்லுங்க. ஸோ இந்த ராஜ யோகத்தை பத்தி, சூரிய பயிற்சி பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் பயன்படுத்திக்கோங்க. ஜோதிடம் கற்க ஆசையா? உங்களுக்கு ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? நிச்சயமாக கற்றுக்கலாங்க. உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய உறவுகளுடைய ஜாதகத்தையும் பார்ப்பதற்காகவே நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஜோதிடம் கற்றுக்கிறதால எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். பிரபல ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்க போகுது கூடிய விரைவிலேயே. அதற்கு முன்பதிவு செய்வதற்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடம் கற்றுக்கிட்டு உங்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நீங்கள் ஜோதிடம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.